இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செத்துக்கிட்டு போச்சா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அட நீ வேறம்மா, நான் உன்னை அடிக்க வரலம்மா. மத்தியானம் தேங்காய் சோறுக்கு தேங்காய் வேணும்ல, ஒரு தேங்காய் 30 ரூபாய்க்கு விக்குது, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னடான்னா தேங்காய் பொறுக்கியா நீ? மா, இதெல்லாம் உனக்கு தேவையா? வாய் முடிக்கிட்டு இருக்க தெரியாதா? என்னவோ பெருசா அந்த பொம்பளை கிட்ட சரிக்கு சமமா சவால் விட்ட, இப்ப பாரு அடி வாங்கிட்டு நீதான் உட்காந்துருக்க. தேவையில்லாம வம்பு இழுத்து இப்ப பாத்தியா? அவசியம் இருந்ததுனாலதான் அந்த பொம்பளை கிட்ட நான் வம்பு இழுத்தேன். என்ன உளர்ற? மண்டையில் அடிபட்டு இப்படி ஏதாவது பேசுறியா? மாப்பிள்ளை வராரு. ஐயோ முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? தலை வலிக்குதே, வலி தாங்க முடியல. என்னடி ஆச்சு? எதுக்கு உங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கு? அம்மா, அது தலையில அடி. ஏய், என்னடி இது? பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டாங்களா? ஐயோ மாப்பிள்ள, பாத்ரூம்ல வழுக்கி விழுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா மாப்பிள்ள? அப்புறம் எதுக்கு தலையில எவ்வளவு பெரிய கட்டான்? அந்த மலர் மாமியாரு தேங்காய் வெடுத்து எங்க அம்மா தலையிலயும் அடிச்சிருச்சு. என்ன வேணும்னே வம்பு இழுத்து இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. இது என் மேல விழுந்த அடி இல்ல மாப்பிள்ள, உங்க மேல விழுந்தது இல்ல மேகலா? ஆமாங்க, ஆமா. இதுக்கு மேல இத தட்டி கேக்குறதும் கேட்காம இருக்கிறதும் உங்க விருப்பம் மாப்பிள்ள. ஐயோ மாப்பிள்ள, என்னால உங்க குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம இருக்கணும். நான் வழக்கம் போல வாய மூடிக்கிட்டு திண்ணையில ஒரு ஓரமா இருந்துக்கிற மாப்பிள்ள. அதுக்காக நான் எதுவும் கேட்காம இருக்க முடியுமா? மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி. நீங்க கேட்க போய் உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. நாமெல்லாம் ரொம்ப கௌரவமா மரியாதையா இருக்கிறவங்க. ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணிடுவாங்கன்னு நானும் பாக்குறேன். மாப்பிள்ள என்னங்க? மாப்பிள்ள என்னங்க? நில்லுங்க. ஏங்க? ஐயோ, என்ன நடக்குதுன்னு பாக்கணும். தேங்காயில அடிக்கிறீங்க? இது என் வீடு, என் மாமியார் கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நீ யாரா? உனக்கு இங்க என்ன வேலை? யாரா நீங்களா? டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், பாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவனை பாத்துக்க. அப்புறம் யோ, உனக்கு என்னையா மரியாதை? மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பீங்க? யார்கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை காமிச்சிட்டு இருக்க? யார் வீட்டுக்கு வந்து யார் மேலடா கை வைக்கிற? என்ன இருந்தாலும் குப்பத்து புத்திய காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. அதான் நடந்ததை நான் என் 2 கண்ணால பார்த்தேனே. என் அண்ணனை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான், நீங்களும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் மலரே, என்ன நடந்ததுன்னு தெரியாம கொஞ்சம் சொல்ல விடுறீங்க. நடந்தது என்ன சொல்லிட்டேன். என்ன சொன்ன மலரு? என்ன சொன்ன இப்போ? என்ன பெருசா சொல்லிட்டேன்? ஆமா, குப்பம் தான். நீங்க எல்லாம் குப்பத்துல இருந்து தானே வந்தீங்க. குப்பம் தான், குப்பம் தான், குப்பம் தான். அவசரப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு, ஐயோ அப்பா, நான் எதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு? ஏய்,
அவங்க சொல்றதுல இருக்கட்டும்டி. முதல்ல நான் சொல்ல வரல என்னன்னு. உன் வாயை மூடிட்டு போய்டு. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். நானும் அப்பத்துல இருந்து சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவங்களை கத்திட்டே இருக்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? ராஜா அவங்க மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு வந்த உடனே உன் மாமனார் போட்டு பலர்னு அடிச்சான். அத பார்த்துட்டு தான் பாண்டி ராஜாவை திரும்ப அடிச்சான். அப்பா மேல கை வச்சா எந்த புள்ள சும்மா இருப்பான் சொல்லு? இததானே அன்னைக்கு ரவியும் செஞ்சான். அன்னைக்கு அதை பார்த்துட்டு மட்டும் கை கொட்டி அப்படியே சிரிச்ச. இன்னைக்கு அதே தானே பாண்டிக்கோ. வைத்தியக்காரி, அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதே. போய் உட்கார்ந்து அழு. எதை எங்க பேசணுங்கிற விவசாயம் இல்ல உனக்கு. அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. அத்தை என்ன பாருங்க அத்தை. உன் வாயில இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தைய சொல்லுவேன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல கண்ணு. உன் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்களை அப்படி சொல்லும் போது எங்களுக்கு எதுவும் தோணாது. அடப்போ, ஊரே நம்மள அப்படிதான் சொல்லுங்குது. அதுங்களும் சொல்லிட்டு போட்டோம்னு விட்டோம். ஆனா நீயே எங்களை பார்த்து கூப்பிட்டு ஜனம் உங்க புத்தி அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டல. அத கேட்க சொல்ல அப்படியே ஈர கொலைய பிடிங்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கோவத்துல அவசரப்பட்டு தெரியாம ஏதோ வார்த்தை விட்டுட்டேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு வார்த்தையை விட்டிய. நெல்ல கொட்டா அள்ளிடலாம் கண்ணு. ஆனா சொல்ல கொட்டா அள்ள முடியாது. மா விடுமா, அத்தாமா அவ ஏன் உன்னையும் அப்பாவே அசிங்கமா பேசும்போது துடிக்காத ரத்தம்? அவ அண்ணா மேல கை வச்சுன்னா சுருன்னு எரிச்சுல. அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லம்மா. இந்த பாரு, இன்னுமா அவ அவங்க வீட்டு பொண்ணுதான். யோ, பெரிய ஆளியா நீ? இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எதுவுமே பேசாம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல. இதெல்லாம் நடக்கும்னு தானே நீ எதிர்பார்த்த? நாங்க இப்ப கிளம்புறோம். இப்ப கூட உன் பொண்ணு கையில ஒரு வார்த்தை சொல்லி எங்க கூட அனுப்பி வைக்க ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. இல்ல எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்லுவியே, இதுக்கு ஏதாவது சொல்லியா? 22 வருஷமா வளர்த்த எண்ணியவே ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சவ உங்களெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. வா சீதா.